வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை ஏன் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனா நீங்க இருக்கீங்க அப்படின்றனால தான். ஐயா உங்க நல்ல மனசுக்கு நல்லது தான் நடக்கும். இனி எதிர்காலமும் நல்லபடியா அமையும். இத முதல்ல நீங்க நம்புங்க. இங்க கெட்டவங்க தான் நல்லபடியா வாழ்றாங்க. நல்லவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நெறைய பேர் தவறுதலா புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஐயா இங்க ஒரு மனிதனிடம் பணம், காசு வந்து சேருதுன்னா, அந்த பணம், காசுக்கு நல்லவன், கெட்டவன்லாம் தெரியாது. இதுதான் உண்ம. நீங்க யாருடைய லைஃப்ப வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. இன்னைக்கு நீங்க காலகாலமா நீங்க சில நபர பெரிய பணக்காரங்கள நல்லவங்கன்னு நெனச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா, இன்னைக்கு அவர்கள் எவ்வளோ மோசமானவங்க அப்படின்னு சொல்லி சில சூழ்நிலைகள், சில உண்மைகள உணர்த்தியிருக்கும். அப்போ உங்க மனசுல தோணும். என்ன இவங்க இவ்வளோ கெட்டவங்களா இருந்திருக்காங்க. எப்படி இவங்க கிட்ட போய் பணம் சேர்ந்துச்சு? நல்லவங்க கிட்ட தானே பணம் சேரும். நல்லவர்களா, கெட்டவர்களா என்பதைக்கு பணத்திற்கு அது தெரியாது. அதை எந்த மனிதன் ஈர்க்கிறானோ அது அதுகிட்ட போகும். அவங்க அந்த மனிதன் கிட்ட போகும். இதுதான் பணம் சார்ந்த உண்மையான ஒரு விஷயம். ஆனா, அந்த பணம் எவ்வளவு வந்து அந்த மனிதன் ஈர்த்தாலும், அந்த மனிதனுக்கான எதிர்காலம் அங்க எப்படி இருக்குன்றது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம், காசு இருந்துட்டா மட்டும் லைஃப் வந்து ஓஹோன்னு இருக்கும்லாம் கிடையாது. பணத்தை குடுத்து எத்தனை கோடி கொட்டி குடுத்தாலும் இங்க கிடைக்காத மிக அற்புதமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. உங்ககிட்ட எவ்வளவு கோடி உங்க ரூம் ஃபுல்லா பணம் இருந்தாலும், உங்களுக்கான உண்மையான ஒரு உறவு உங்க பக்கத்துல இல்லன்னா, அதெல்லாம் எப்ப வேணா உங்க அந்த கையில இருக்கிற பணம்லாம் இன்னொருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு போயிரும். வேற யாராவது உங்கள ஏமாத்திருவாங்க. அது என்ன வேணாலும் நடக்கும். ஆகவே ஒரு உறவாவது நமக்கான உறவா நம்ம வாழ்க்கையில அத சம்பாரிச்சுட்டோம் அப்படின்னா, அதுதான் உண்மையான செல்வந்தர்கள். அவர்கள் தான் உண்மையான பணக்காரர்கள். ஆகவே ஏன் ஏன் இத நான் இந்த பதிவுல சொல்றேன்னா, இது கும்பராசிக்காரர்களுக்கு தெரியும். இப்ப நான் சொன்னதிலேயே பல விஷயங்கள் உங்க லைஃப்குள்ள நடந்த விஷயங்களா தான் இருக்கும். கும்பராசியினருக்கான பதிவா தான் இந்த பதிவு இருக்கப்போது. ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்துட்டு உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலலாம் நல்ல மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் குடுத்துச்சோ, அதே போல தான் நம்ம நம்பிக்கையோட குடுத்தோம் மூலிகை சாம்பிராணி. இந்த சாம்பிராணி, மூலிகை சாம்பிராணி நம்ம எதற்காக முதல்ல குடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது முதல்ல இது வந்து வாசனைக்கான சாம்பிராணி கிடையாது. இது நல்லதை ஈர்ப்பதற்கான சாம்பிராணி. இத ஒவ்வொரு முறை உங்க வீடுகளிலும், தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் நீங்க போடும் பொழுது, அங்க கணபதி ஹோமம் பண்ண அந்த ஒரு ஃபீலும், அந்த ஒரு ஸ்மெல்லும் கிடைக்கும். அந்த அதிர்வலைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா அங்க நல்லது நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஏன் இத நான் இவ்ளோ தெளிவா சொல்றேன் அப்படின்னா, வாங்கிய நபர்கள் இந்த மாற்றத்த தான் சொன்னாங்க. ஐயா வாங்கணும், பயன்படுத்தணும். வீட்ல சில நல்ல செய்திகள் வர ஆரம்பிச்சது. நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. அத அப்படியே நாங்க தொடர்ந்து அத நல்லா இதுதான் நான் சொன்னேன். ஒரு முறை ஒரு மனிதன் இந்த வட்டத்திலேருந்து இந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டானா, அதாவது கவலை, சோகம், வேதனைன்ற வட்டத்துக்குள்ள இருந்து நல்லதை பெறக்கூடிய அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம்லாம் அந்த மனிதன வந்து யாராலயும் ஸ்டாப் பண்ண முடியாது. அவன் தொடர்ந்து அந்த வழியிலேயே எல்லா நல்லதையும் பெற ஆரம்பிச்சுருவான். அதற்கான ஒரு வழிகளை குடுக்கறதுக்கான ஒரு அடிப்படை தேவையா தான் இந்த மூலிகை சாம்பிராணி நான் பார்க்குறேன். இப்ப நாங்க எங்க வீட்லயே இத தான் தினமும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்ப அந்த நல்ல அதிர்வலைகள் இங்க அனைவருக்குமே தேவை அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். போற இடமெல்லாம் அந்த நல்ல அதிர்வலைகள் இந்த காலத்துல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இல்லன்னு தான் ஓப்பனா சொல்லணும். நம்ப தான் உருவாக்கிக்கணும் இந்த நல்ல அதிர்வலைகள. அப்ப நம்ம குடுக்கக்கூடிய இந்த மூலிகை சாம்பிராணியில எந்த கெமிக்கலும் கிடையாது. 100% நேச்சுரல் தான். தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். ஆ புதுசா ஆர்டர் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க எல்லாருமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. குறிப்பிட்ட எண்ணிக்கையில வாங்கக்கூடிய நபர்களுக்கு சில ஆன்மீக பொருட்கள் இலவசமான ஆன்மீக பொருட்களும் குடுக்குறோம். அந்த ஆன்மீக பொருட்கள் எல்லாமே ஒரிஜினல் தான். ஆகவே நீங்க மெசேஜ் பண்ணி உங்களுடைய உங்க ஆர்டர் டீட்டெயில நீங்க சொல்லுங்க. ஜாதகம் பார்க்கறதுக்கு இப்ப நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஜாதகம் ரிலேட்டடா ஏதாவது பேசணும், ஜாதகம் பார்க்கணும்னாலும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தற்போதைய சூழ்நிலையில எந்த முறையில நம்ம ஜாதகம் பார்க்குறோன்றதை நான் சொல்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்ப இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றத பார்ப்போம். கும்பராசியினர் கடந்த காலம் ஜென்ம சனியில கும்பராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்னன்றதை நம்ம பலமுறை பார்த்துட்டோம். பட்ட வேதனைகளும், சோதனைகளும் இன்னைக்கு இடம் பெயர வச்சு வேற ஒரு இடத்துக்கு இவங்கள கொண்டு போய் வாழ வச்சுட்ருக்கு. முன்ன மாரியே இல்ல. லைஃப் டோட்டல் சேஞ்ச். டோட்டலா மாறிடுச்சு கும்பராசிக்காரர்களுக்கு. யார் யாரெல்லாம் உங்க லைஃப் இப்படிலாம் ஆகணும்னு நெனைச்சாங்களோ, இப்ப அவங்கலாம் ஒரு மகிழ்ச்சியில இருக்காங்க. இவங்களுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இது கும்பராசிக்காரர்களுக்கு நான் போன சில பதிவுகள்ல நான் சொன்னது நெறைய நபர்கள், சில தாய்மார்கள் அழுதுட்டெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டு குடுத்துருந்தீங்க. ஐயா நீங்க சொன்னது உண்ம.
எங்கள் சொந்தக்காரங்களே என்னுடைய லைஃப் எப்போ இப்படி தடுமாறும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தடுமாறிடுச்சு. இப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இது இந்த அளவுக்கு என்னை சுற்றி மோசமான நபர்கள்லாம் இருந்திருக்காங்கன்னு எனக்கு இவ்வளோ நாள் தெரியல. இந்த சனிப்பெயர்ச்சியில தான் எங்களுக்கு நிறையா உண்மைகள் தெரிய வந்தது. அது இல்லாமல் எங்களுக்கும் கட்டுக்கடங்காத கோபம், வார்த்தைகளை நிறைய தவற விட்டுட்டோம். எங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. மனசுக்குள்ள ஒரு குழப்பம், பயம் அப்படின்னு சொல்லி கும்பராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்றதை நிறைய பேர் அவங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டில் எல்லாமே அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கும்பராசினர் ஒரு காலத்தில் இவர்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க, இவங்கள மாதிரி வாழணும்னு நினச்சவங்க, இன்னைக்கு அதில் சில கெட்ட பார்வைகளும் இவங்க மேலே விழுந்திருக்குதுன்றது தான் இங்கே கசப்பான ஒரு உண்மை. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மை இதுதான். கண் பார்வை அதிகமாக விழுந்துருச்சு. கண்ணு வச்சுட்டாங்க உங்கள் மேலே. உண்மையை சொல்லணுன்னா நிறைய பேர் கண்ணு வச்சுட்டாங்க உங்கள் லைஃப் மேலே. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு எல்லாரையும் நம்பி எல்லார்கிட்டேயும் வெகுளியாக பேசிட்டு பழகிட்டு இருந்திருக்கீங்க. இன்றைக்கி இதையெல்லாம் நினச்சி கும்பராசிக்காரங்க அப்படியே கண்ணுலேருந்து கண்ணீர் தான் கலங்கி அப்படியே மனசுடைஞ்சு ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. எப்பா எல்லாரையும் நல்லவங்கன்னு நினச்சி தானே நான் பேசினேன் பழகினேன். ஆனால் இன்றைக்கி என் லைஃப்பை இப்படிலாம் ஆயிடுச்சு, இதை பார்த்து எல்லோரும் சந்தோஷப்படுறாங்களே அப்படின்னு ஒரு மன வேதனையில் உட்காந்த கும்பராசிக்காரங்களுக்கு இனி யாரை நம்புறதுனே இப்போ தெரியல. மனித உறவுகளே எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்த கும்பராசிக்காரங்களுக்கு இறைவன் இருக்கிறான் என்பதை இந்த நேரத்தில் நான் உணர்த்துறேன். ஏன்னா நடந்தது எதுவுமே காரணம் இல்லாமல் இல்லை. இங்கே சில சம்பவங்கள் உங்களை மாற்றிக்கொள்வதற்கும் நடந்திருக்கு. சில சம்பவங்கள் மற்றவர்கள் யார் என்பதை உங்களை உணர்த்தவும் நடந்திருக்கு. இவை அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளும், இனி தெளிவாக புரிந்து கொள்ளும் கும்பராசிக்காரங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததை விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் குழப்பத்தில் இருந்திருக்கீங்க, பயத்தில் இருந்திருக்கீங்க, கோபத்தில் இருந்திருக்கீங்க, அதனால் சரியாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாமல் இருந்திருக்கீங்க. அதெல்லாம் போகட்டும். ஆனால் இனி இந்த பதிவை பார்த்த கும்பராசிக்காரங்க இந்த நொடியில் இருந்து இனி யாரெல்லாம் தெளிவான மனப்பான்மைக்கு வருகிறீர்களோ நீங்கள் தப்பிச்சுக்கலாம், நீங்கள் முன்னேறிடலாம், விட்டதை பிடிச்சிடலாம், இழந்ததை அடைஞ்சிடலாம், நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா இன்னும் நீங்கள் மோசமான தடுமாறக்கூடிய சூழ்நிலைக்கு போனீங்க அப்படின்னா அது மீண்டு வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. இங்கே மற்றவர்கள் உங்களை பார்த்து சிரித்தவர்கள் முன்பு நீங்கள் மீண்டும் பழைய மாதிரி நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்து காட்டணுன்றது அவங்களுக்காக இல்லைனாலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவாது இதை நீங்கள் அடைஞ்சு தான் ஆகணும். திரும்பி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து தான் ஆகணும். சனி பகவான் உங்களுக்கு காட்டின ஒவ்வொரு சோதனைகளும் வேதனைகளையும் பார்த்து நீங்கள் சனி பகவான் மேலே கோவப்படுறதோ, என்னப்பா இந்த கடவுள் எனக்கு லைஃப்பை இப்படிலாம் பண்ணிட்டானேலாம் தயவு செஞ்சு சலிச்சுக்காதீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் மறைக்கப்பட்ட ஒரு காரணம் உள்ளது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் பின்னாடி ஒரு காரணம் மறைஞ்சிருக்கு. அது இங்கே 90% மக்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி மறைஞ்சிருக்கிற காரணத்தை, அந்த உண்மையை கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்காமல் போனவங்க இங்கே நிறைய பேர் சொல்கிறேன். 90% இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கான பின்னாடி மறைஞ்சிருக்க காரணம் என்னன்றது இங்கே நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சதே கிடையாது. ஆனால் ஒரு 10% மக்கள் இருக்காங்க, மிக மிக தெளிவான மக்கள். ஒரு விஷயம் எதுக்கு நடக்குது, இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது ஏன் இன்னொருத்தர் சம்மந்தம் இல்லாமல் மற்ற விஷயத்தை பேசுகிறாங்க, இங்கே எப்படிலாம் ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்ணுறாங்க, இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத மிக தெளிவாக தெரிந்து கொண்ட நபர்கள். அந்த தெரிந்து கொண்ட நபர்களும் அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறாங்களா என்பதில் ஒரு பெரிய கேள்விக்குறியும் இருக்குது. அப்போ நம் பதிவை பார்க்கும் கும்பராசிக்காரங்க, இனி உங்கள் இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு ஒரு காரணத்தை உணர்த்தியிருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்களை உங்களுக்கு ஏற்றவாறு அமைப்பதற்கான முயற்சிகளை எடுப்பவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்றால், குழப்பத்தை உங்கள் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விட்டீர்கள் என்றால், பயத்தை உங்கள் பக்கம் நெருங்க விடாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இனி நீங்கள் இழந்த இடத்தை விட மிகப்பெரிய ஒரு பல மடங்கு நல்ல இடத்தை இப்போ நீங்கள் அடைஞ்சிருவீங்க. ஆனால் உங்ககிட்ட மாற்றம் வரணும், உங்ககிட்ட இதெல்லாம் மாற்றிக்கங்கன்னு நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருந்தேன். அதில் சில நபர்கள் ஆமாங்க வாட்ஸ்அப்லேயும் சொல்லியிருந்தாங்க, கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லியிருந்தாங்க, ஆமாம் என்கிட்ட இந்த பழக்கம் இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் அதில் பட்ட கஷ்டத்தில் நான் இதை மாற்றிக்கிட்டேன்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். சில நபர்கள் எங்கே அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லவே இல்லை, ஆனாலும் எனக்கு நிறைய கஷ்டம்லாம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொன்ன நபர்களும் இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் மாற்றிக்கங்கன்னு நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மாற்றிக்கங்க, இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம்.
அப்போ உங்கள் சோதனைகள் உங்களுக்கு சாதனையாக நீங்கள் மாறுறதுக்கான காலத்தை கொடுக்குன்றதை நான் நம்புகிறேன். கும்பராசிக்கார நண்பர்களே, நீ யாரிடமும் கோபம் வேண்டாம், யாரிடமும் அதிகமாக வார்த்தைகளை விட்டுறாதீங்க. யாருடைய லைஃப்பில் கஷ்டம்னாலும் அந்த கஷ்டத்துக்கு நீங்கள் உதவி பண்ணலினாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணிட வேண்டாம். சரிங்களா? மனதார நல்லதை மட்டும் நினைங்க. உங்கள் லைஃப்பில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு கெட்டது பண்ணுறாங்களோ அதற்கான பலனை அவங்கவுங்களே அனுபவிப்பாங்க. நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். நெகட்டிவாக மட்டும் பேசாதீங்க. நீங்கள் இந்த மகர ராசிக்காரங்க இவங்க எல்லாமே எதை அதிகமாக நெகட்டிவாக பேசுகிறீங்களோ அது அப்படியே நடந்துடும். யாருக்காவது மனசார ரொம்ப வயிறறிஞ்சு சாபம் விட்டிங்கன்னா கூட அப்படி நடந்துடும். அது அப்படியே தயவு செஞ்சு யாருக்கும் சாபம் விடாதீங்க. யார் மேலேயும் கோவப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசாதீங்க. யார் என்ன உங்களுக்கு கெடுதலே பண்ணியிருந்தாலும் அதற்கான தக்க பதிலை வட்டியும் முதலும் போட்டு இந்த காலம் திருப்பி தர்றதை நீங்கள் நேரடியாக பார்ப்பீங்க. நீங்கள் எதுங்கேயுமே நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. யார் மேலேயும் கோவப்படாதீங்க. அதை அப்படியே காலத்திடம் ஒப்படைச்சி விட்டு இங்கே நீங்கள் உங்கள் வேலைக்கான நேரம் கம்மியாக இருக்குது, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கான நேரம் கம்மியாக இருக்குது. அப்போ அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சரிங்களா? ஆகவே கும்பராசிக்காரங்க வாரம் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. தினந்தோறும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஆரம்பிங்க. நெகட்டிவாக எந்த வார்த்தைகளையும் பேசாதீங்க. நெகட்டிவான எண்ணம், நெகட்டிவான வார்த்தைகளை பேசக்கூடிய எந்த நபர்களிடமும் எந்த சவகாசத்தையும் வச்சுக்காதீங்க. நீங்கள் நல்லதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மட்டும் இங்கே இருங்க. ஆகவே இந்த வரக்கூடிய ஒவ்வொரு காலத்தையும் இனி நீங்கள் இதுவரை பட்ட வேதனைக்கெல்லாம் இனி பதிலடி தரணும்னு நினச்சிங்கன்னா, உங்களை இது வரைக்கும் கஷ்டப்படுத்தி பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி தரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களிடம் மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் அது நிதர்சனமான உண்மையாக மாறும். இந்த பதிவை எல்லா கும்பராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்தே இருங்க. வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.